ஃபோக்கஸை வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு இந்த மேட்ச் அவங்க விளையாடுறது நம்ம காலேஜுக்கும் நல்லதில்ல, அவங்களுக்கும் நல்லதில்ல. தனலட்சுமிக்கு பதில் கீர்த்தியை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஸ்போர்ட்ஸில் நம்ம காலேஜ் பொசிஷனுக்கு பிரச்சனையே வராது. நிச்சயமா கீர்த்தி ஜெயிப்பா. கீர்த்தியா? இதுக்கு முன்னாடி நம்ம காலேஜ் ரெப்ரசென்ட் பண்ணி மேட்ச் ஏதாவது விளையாடி இருக்காங்களா? மேட்ச் விளையாடல, சப்ஸ்டிடியூட்டா கூட்டு போயிருக்கோம். ப்ராப்ளம் எதுவும் இல்லை சார், அதை நான் பார்த்துக்கிறேன். சார், கோச் வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தனாவை விளையாட வேண்டான்னு சொல்றாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ எதை வச்சுமா சொல்ற? கோச்சையும் தனாவையும் பத்தி பசங்க காலேஜ் செவுத்துல தப்பு தப்பா எழுதுனாங்க. அதனாலதான் இவரு தனாவை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாரோன்னு. லுக் மாயா, ப்ராப்ளம் அது இல்லை சார். தனாவோட ஃபோக்கஸ்ல தான் ப்ராப்ளம். அது தவிர வேற எந்த காரணமும் இல்லை. இல்ல சார், கோச்சுக்கு தனா மேல ஏதோ ஒரு கோவம் இருக்கு. அதனாலதான் இப்படி பண்றாரு. எந்த கோவமும் இல்லை. அவ கேமுக்கு அன்ஃபிட், அவ்வளவுதான். கார்த்திக் சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு தனலட்சுமி மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. டெஸ்ட் பண்ணாம நாம எந்த முடிவும் எடுக்க கூடாது. ஒண்ணு பண்ணலாம். நீங்க இப்ப ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிற கீர்த்தியும் தனாவும் 1-to-1 மேட்ச் விளையாடட்டும். அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்கள மேட்சுக்கு அனுப்புவோம். என்ன சொல்றீங்க கார்த்திக் சார்? இல்ல சார், இது வேஸ்ட் ஆஃப் டைம். எனக்கு இதுல விருப்பம் இல்லை. கார்த்திக் சார், ப்ளீஸ் நீங்க மேட்சை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ்டா இருக்காளா இல்லையான்னு பாத்துருவோம். நம்ம காலேஜுக்காக கப்பு வின் பண்ண பிளேயருக்கு நாம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. அதுல எந்த தப்பும் இல்லையே. ஓகே சார். மேட்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஷூர் சார். ஓகே கார்த்திக் சார், நான் சொன்னபடியே நீங்க அதை செஞ்சிருங்க. ஓகே? ஓகே சார். தேங்க்யூ சார். இதோ பாருமா தனலட்சுமி, உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் இந்த போட்டி மேட்ச் வைக்க சொல்லியிருக்கேன். உன் பேரை நீ காப்பாத்தணும், கார்த்திக் சாரோட நம்பிக்கையும் திரும்ப வாங்கணும். கண்டிப்பா வாங்கிடுவேன் சார். அதுக்கு தான் வெயிட் பண்றேன். எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much சார். தேங்க்யூ சார்.
ஒரே பரபரப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்பதான் தென்மொழி அக்கா கிட்ட பேசிட்டு வரேன். என்ன சொல்றாங்க அவங்க? கல்யாண பத்திரிக்கையை படிச்சுட்டு போனவங்க அதுக்கப்புறம் அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அமைதியாயிட்டாங்க. அமைதியாலாம் ஒண்ணும் ஆகல அண்ணி. நம்ம வீட்ல நடந்த விஷயத்தினால கல்யாண வேலைய கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப பழைய மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் நாளைக்கு பத்திரிக்கையில யார் யார் பேர் போடணும்னு கேக்குறதுக்காக வராங்க. ஓ, ரொம்ப நல்ல செய்தி சொன்ன பார்வதி. இது என்ன நல்ல செய்தி? இத விட வேற ஒரு நல்ல செய்தியோட தான் அவங்க நாளைக்கு வராங்க. இதை விட நல்ல செய்தியா? ஆமா அண்ணி, பத்திரிக்கையில சீனுவோட பேரை எப்படி போடுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு இப்பதான் ஒரு முடிவே கிடைச்சிருக்கு. சீனு பேரை போடுறதுல அப்படி என்ன குழப்பம் இருக்கு? படிச்சா மட்டும் போதுமா அண்ணி? கௌரவமா இருக்கிறதுக்கு பேருக்கு பக்கத்துல ஒரு தொழில போட்டா கௌரவமா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன் அவன் இன்னாரு வீட்டோட பையனை தெரிஞ்சா போதாதா? அண்ணி, அவங்க சைடு ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் சொந்தக்காரங்களா இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாது. போயும் போயும் இப்படி ஒரு மாப்பிளைய பிடிச்சிருக்கீங்கன்னு கேப்பாங்கல்ல. அதனாலதான் அவங்க பத்திரிக்கையில மாப்பிள்ளையுடைய பேரை மரியாதையா போடணுங்கிறதுக்காக தான் நம்ம சீனுடைய பேருக்கு ஒரு ரைஸ் மில் எழுதி கொடுக்கறதா இருக்காங்க. ரைஸ் மில்லா? என்ன சொல்ற பார்வதி? இப்போதைக்கு ரைஸ் மில்லு. அப்புறம் பாருங்க என்னெல்லாம் கொடுக்க போறாங்கன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் தான் அப்பவே சொன்னல அண்ணி, அவங்க ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு ஆளுங்க. இவங்கெல்லாம் நினைச்சா நம்ம சீனோட நிலைமை மாறிடும். ஆமா பார்வதி, கல்யாணத்துக்கு முன்னாலேயே ரைஸ் மில்ல எழுதி கொடுக்கறாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் கொடுப்பாங்களோ? நிச்சயமா கொடுப்பாங்க. அவங்க பொண்ணுடைய வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்காங்க. இங்கதான் நமக்கு அவமானம். நம்ம வீட்டு பையன் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆக போகுதே, அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அவனை செட்டில் பண்ணணும்னு இங்க யாருக்குமே தோணல. ஆனா அவங்க யாரோ ஒருத்தங்க, அவங்களுக்கெல்லாம் தோணுது பாருங்க. நீ சொல்றது உண்மைதான் பார்வதி. யாருமே அவனுக்கு எதுவும் செய்யணும்னு நினைக்காம தான் உட்கார்ந்துருக்காங்க பாரு. சரி விடுங்க அண்ணி, இவங்கெல்லாம் செய்யறாங்க செய்யல அதெல்லாம் எதுக்கு நமக்கு இப்போ? அவங்க செய்ய தயாராயிட்டாங்கல்ல, அது போதும் நமக்கு. அண்ணி, நாளைக்கு அவங்க அந்த ரைஸ் மில்ல பத்தி சொல்லி சம்மதம் வாங்க தான் வராங்களே. ஆனா அப்ப இவங்க எதுவுமே பேசாம இருக்கணும். அதான் பெரிய கவலை எனக்கு. அதுதான் அவங்களுடைய கவலையும். அவங்க நாளைக்கு அத சொல்றப்போ நாம கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாதான் இது சுமூகமா நடக்கும். ஏன்னா அத வச்சு சண்டை கூட நடக்க வாய்ப்பு இருக்கு அண்ணி. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காம பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு பார்வதி. அப்புறம் அண்ணி, அது மட்டும் இல்ல, இந்த ரைஸ் மில் விவகாரம் நமக்கு முன்னாடியே தெரியுங்கிறத காட்டிக்க வேண்டாம். நாம ஏன் காட்டிக்க போறோம்? சீனுக்கு நல்லது நடந்தா நமக்கு சந்தோஷம் தானே. சிவா, அவங்க எத்தனை மணிக்கு வரேன்னாங்க? அதாம்மா 7:30 இருந்து 9 மணி வரை ராவு காலம். அதை முடிச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க. அப்படின்னா அவங்க இந்நேரம் வந்திருக்கணுமேப்பா. அவங்க வந்துட்டு இருப்பாங்கம்மா. அண்ணி, எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும், எல்லாமே நல்லபடியா முடியணும். ஆமா, இந்த கல்யாணம் எப்பதான் முடியும்னு இருக்கு. இப்ப எதுக்கு வராங்களா? ஏதோ பத்திரிகை படிக்கணுமா? அப்போ அன்னைக்கு படிச்சது? அது ப்ரொபோசல், கொஞ்சம் தோராயமா இருக்கும். இது கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ற மாதிரின்னு சொல்லலாம். இப்படி பத்திரிக்கை படிச்சே உன் வாழ்க்கைய ஓட்டிடுவாங்க போல இருக்கே. ஜானகி, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்கு அத்தை. அத்தை, அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க.
வாங்க. வணக்கம் 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 வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க வாங்க. வாங்க மாமா அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பத்திரிகை எல்லாம் கொடுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி யார் யார் பேரை எப்படி எப்படி முறையா போடணும்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தோம். நாளைக்கு எங்க மேல எந்த குறையும் வந்துடக்கூடாது இல்லையா? நீங்க எப்படி பார்த்து பார்த்து போட்டாலும் குறை சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால அத பத்தி எல்லாம் கவலைப்படாம பொண்ணு மாப்பிள்ள பேரை மட்டும் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பத்திரிகையில பேர் போடுறது ரொம்ப முக்கியம். அதுல யார் பேரும் விட்டுடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாமா, பத்திரிகைங்கிறது ஒரு கௌரவமா. அத பார்த்து பார்த்து செஞ்சு யார் பேரையும் விட்டுடாம ரொம்ப கவனமா தான் நம்ம செய்யணும். அதுக்காக தான் ஒரு சாம்பிள் பத்திரிகை அடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுல யாரோட பேராவது விட்டு போயிருந்தா நீங்க கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா சேர்த்தரலாம் இல்லைங்களா? இந்தம்மா இத கூட அவங்க கிட்ட. இந்தாங்க படிச்சு பாருங்க. என்னங்க இந்தாங்கம்மா. இந்தாங்க கொடுங்க. இந்தாங்க தம்பி. சாம்பிள்னா ஒரு பத்திரிக்கை தான் இருக்கும். நீங்க எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி அடிச்சிட்டு வந்துட்டீங்க போல. பத்திரிக்கையை படிச்சுட்டு குறை சொல்லுங்க. பத்திரிக்கையை படிக்கிறதே குறையா சொல்லாதீங்க. இது என்ன, சீனு பேருக்கு கீழே ரைஸ் மில் ஓனர்னு போட்டிருக்கு. சீனு எந்த ரைஸ் மில்லுக்கும் ஓனர் கிடையாது. தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. அது வந்து தப்பா பிரிண்ட் ஆகலைங்க சம்பந்தி. நாங்க தான் அப்படி போட சொன்னோம். ஏன் அப்படி போட சொன்னீங்க? மாப்பிள்ளைக்கு வேலை வெட்டி இல்லைன்னு யாரும் கேட்டக்கூடாதுல்ல. அதனால தான் அவரோட பேருக்கு பின்னாடி ரைஸ் மில் ஓனர்னு போட சொன்னோம். ஆனா அவன் எந்த ரைஸ் மில்லுக்கும் ஓனர் இல்லையே. இல்லை, எனக்கு இருக்கிற ரைஸ் மில்ல ஒரு மில்ல மாப்பிள்ளை பேரில் எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏங்க, கல்யாணத்துக்கு பின்னாடி மாப்பிள்ளை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதை வேணாலும் எழுதி வைங்க. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்குறத எங்களால் ஏற்றுக்க முடியாதுங்க. கொடுக்கறது கூட தப்பு இல்லை. ஆனா கொடுக்கறத சொல்லி காட்டுற மாதிரி பப்ளிக்கா போடுறது ரொம்ப தப்பா இருக்கு. அப்படியெல்லாம் நினச்சி நாங்கள் போடலிங்க. எங்கள் சொந்த பந்தங்களுக்கு மாப்பிள்ளை சொந்தமாக தான் தொழில் பண்ணுறாரு, நல்ல வசதியாக தான் வாழ்கிறாருன்னு கௌரவமாக காட்டிக்கிறதுக்காக தான் பேருக்கு பின்னால் மில்லு ஓனர்னு போட்டோங்க. இப்ப மாப்பிள்ளைக்கு என்ன இல்லை, என்ன குறைச்சல்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் குறைச்சலாலாம் எதுவும் பார்க்கலிங்க. மாப்பிள்ளையோட பேருக்கு பக்கத்தில் பத்திரிக்கையில் அவரோட தொழில் சம்பந்தமாக எதுவுமே போடாமல் இருந்தா மற்றவங்க அதை மாப்பிள்ளைய குறையா பார்த்துடக்கூடாதுல்ல. அதனால தான் பெருந்தன்மையா இது இருக்கட்டுமேனு போட்டோம். மத்தவங்கன்னு சொல்றீங்களே, அந்த மத்தவங்க யாரு அத சொல்லுங்க முதல்ல. மாப்பிள்ளைக்குன்னு தனியா எதுவும் இல்லாதப்போ இவரு ரைஸ் மில்ல எழுதி கொடுக்கறதுல எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியலமா.
பொண்ணு நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. மாப்பிள்ளையோட பேர்ல ரைஸ் மில் இருக்கிறது எங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை, உங்களுக்கும் தானே பெருமை. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மனசு வந்து கொடுக்கிற சம்பந்தம் கிடைக்கும்? மாப்பிள்ளை பேர்ல ஏதாவது இருந்திருந்தா இந்த மாதிரி குழப்பமே வந்திருக்காது. இல்லாததுனால தானே இவரு கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. ஏங்க, மாப்பிள்ளை பேர்ல ஒண்ணும் இல்லைன்னு நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்க? இந்த வீட்ல சீனு ஒரு பில்லர் மாதிரி. அவன் என்ன வேலை பாக்குறான்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீட்ல அவனோட பொறுப்பு என்னன்னு தெரியுமா? இல்ல அவன் என்ன படிச்சிருக்கானாவது யாருக்காவது தெரியுமா? இப்படி அவனை பத்தி எதுவுமே தெரியாம நீங்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது காமெடியா இருக்கு. சீனு MBA முடிச்சிருக்கான். அந்த டிகிரிய அவன் பேருக்கு பக்கத்துல போட்டாலே போதும், நீ நானு பொண்ணு கொடுக்க கியூல நிப்பாங்க. இந்த வீட்டோட கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்த்து ஆடிட்டிங்க்கு அனுப்புறதே இவன் தான். அது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட நிலத்தை பாத்துக்கிறதும் இவன் தான். அங்க வேலை செய்யறவங்களுக்கு பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற அக்கௌண்டன்ட்டும் இவன் தான். அதுல என்ன போகுது என்ன வருதுன்னு இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது, இவனுக்கு மட்டும்தான் தெரியும். பாருமா, வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இரு. இந்த வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? தேவையெல்லாம் வாய் இருக்க நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. இந்த வீட்டுல என்ன கணக்கு வழக்கு போகுதுன்னு விருந்தாளியா வந்த உனக்கு என்ன தெரியும்? கொஞ்ச நேரம் நீ சும்மா இரு. அவ விருந்தாளிலாம் இல்ல, இந்த வீட்டுல அவளும் ஒருத்திதான். அவ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லல, வாஸ்தவமானதான் சொல்றா. அவ சொல்றதெல்லாம் 100க்கு 100 சரிதான். மாயா, சீனுவை பத்தின எல்லாத்தையும் நீயே சொல்லுமா. நாங்க கூட ஒரு சில விஷயத்த மறந்துடுவோம், நீ தான் எல்லாத்தையும் கரெக்டா சொல்ற. சீனுவுக்கு எதுவுமே இல்லைன்னு தானே சொன்னீங்க? சீனு பேர்ல 50 ஏக்கர் நிலம் இருக்கு. அது மட்டும் இல்ல, ரகுராம் அரிசி மண்டியில அவனுக்கு 50% பார்ட்னர்ஷிப் இருக்கு. இவன் பேர்ல பேங்க்ல 50 lakhs கேஷ் இருக்கு. இப்ப நினைச்சா கூட அவன் இந்த பணத்தை வச்சு பெருசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவன்கிட்ட பணமும் இருக்கு, திறமையும் இருக்கு. மாயா சொல்றது எல்லாம் உண்மைதான். சீனுவோட அம்மா பத்மாக்கே இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எப்படியோ எல்லாத்தையும் நீ தெரிஞ்சு வச்சிருக்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். சம்பந்தி, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. மாப்பிள்ளைக்கு ஏதாவது செய்யணுமேன்ற ஆர்வத்தில் தான் மில்லு ஓனர்னு பத்திரிகையில் போட்டேன். மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை. அதுக்குதான் பத்திரிகை எழுதும் போது 2 குடும்பத்தாரும் உட்கார்ந்து பேசி எழுதணும்னு சொல்றது. அடுத்த முறை எழுதுறப்போ
முதல்ல நாம உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணிட்டு அச்சடிக்க போறோம். அப்பதான் எந்த பிரச்சனையும் வராது. சம்பந்தி, அதை உடனே மாத்திடுவோம். மேற்கொண்டு நீங்க பத்திரிகையை படிச்சு பாருங்க. அதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்தா அதையும் சொல்லுங்க. அதையும் சேர்த்து உடனே மாத்திடுவோம். நான் அப்புறம் படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். சம்பந்தி, நடந்த சின்ன தவற பெருசா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல, அடுத்த முறை எந்த தப்பும் இல்லாம அடிக்க பாருங்க. நிச்சயமா இனிமேல் உங்களை கேட்காம ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். அப்போ நாங்க வரட்டுங்களா? நான் வரேன். போயிட்டு வரேன். வாங்க நம்ம கிளம்பலாம். வாங்க வாங்க. வரேன் பாரு. இந்த மாயா இருந்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. பத்தாததுக்கு என் புள்ளைக்கு கிடைக்க இருந்த ரைஸ் மில்லையும் கிடைக்க விடாம பண்ணிட்டாளே பாவி. நல்ல வேலை கல்யாணத்தை நடக்க விடாம தடுக்கலல்ல, அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கங்க. சந்தியா இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில விளையாட போகும்போது நான் அவளுக்கு இப்படிதான் கருப்பு கயிறு கட்டி அனுப்புவேன். அப்போ அவ போய் போட்டியில ஜெயிச்சுட்டு வந்துருவா. நானும் ஜெயிச்சுட்டு தாமா வருவேன். நீ ஜெயிப்பன்னு எனக்கு தெரியும் தானா.